வெல்கம் டு கவிதா சமையல். இன்னைக்கு சமையல் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். 3/4 கிலோ அரிசி சீரக சம்பா ரைஸ் செய்ய போகிறோம். பிரியாணி செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யும் தண்ணி மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். மஞ்சள் தூள் வச்சுட்டு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். மட்டன் பாத்திரம் சூடு ஏறிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் விட்டுடலாம். ஒரு 150 ml எண்ணெய் விடலாம். பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய் வாசனைக்காக. பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய் வாசனைக்காக இப்போ சேர்த்துக்கிறேன் எண்ணெயில். இப்போது வெங்காயம் வந்து ஒரு 350 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா சேவணும். நல்லா ப்ரௌன் கலராக வரணும். எவ்வளோ ப்ரௌன் கலராக வருதோ அவ்வளோதான் டேஸ்ட்டு பிரியாணிக்கு. எடுத்துக்கிறேன் 3/4 கிலோ அரிசி. அதாவது இந்த கிளாஸில் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இப்போ அது வந்து சீரக சம்பா ரைஸு. இது வந்து ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி 3 வாட்டி கழுவி ஊற வச்சுக்கலாம். சீரக சம்பா ரைஸு கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா தயார் பண்ணலாம். ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, பட்டை ஒரு பெரிய துண்டு பட்டை. இவ்வளோ தான். இது வந்து மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணிடலாம். இதான் பிரியாணி மசாலா. இப்போ இந்த அளவு வதங்கிச்சு. இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுவும் சேர்த்து இதாக கூடவே வதக்கி விடணும். கொஞ்சம் அப்புறமா மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இவ்வளோ அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ இஞ்சி பூண்டு சேர்க்குறோமோ அவ்வளோதான் டேஸ்ட்டு பிரியாணி. இது நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. எண்ணெயிலேயே நல்லா வதங்கிச்சு. இது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு வதங்கணும் எண்ணெயிலே. இப்போது நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளி எடுத்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு இந்த பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் எப்படியோ அவங்க காரம் பொறுத்து சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
புளிப்பு இல்லாத தயிர் ஒரு 100 ml தயிர் எடுத்துன்னு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி தரணும். நல்லா மசாலாலாம் வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து வேக வச்சுக்கிற மட்டன் 3/4 கிலோ சேர்த்துக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதோட சேர்ந்து கலரி விடலாம். மசாலாவோட சேர்ந்து வேகட்டும். சால்ட் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலரி விடலாம். நம்ம சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருந்தோம். இந்த மசாலா தாளிக்கிறப்போ நம்ம இந்த அரிசி கறி ஊற வச்சோம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அத்தை அந்த அரிசியை சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் கலந்து வைக்கலாம். இது வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் அரிசி 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. இதுவே 3 கிளாஸ் வந்து 3 கிளாஸ் ஃபஸ்ட் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, அதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். அது நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம மூடி வைக்கணும். A few moments later. இப்போ இது கறக்கலாம். இப்போ தம் போடலாம். தண்ணி எல்லாம் இது ஒரு 90% தண்ணி இருக்குது. இப்போ தம் போட்டால் சரியாக வரும். ஒரு 10 நிமிஷம் தம் போடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தம் போடணும். தம் போட்டுடலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு, ஸ்டவ் ஸ்லோவில் வச்சு போடணும். லாஸ்ட்டில் வச்சுக்கணும். 15 minutes later. இந்த தண்ணி இதில் விட்டுக்கூடாது. இது கலரி தரணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்போதான் ஒரே பக்கமாக விட்டால் அது நல்லா வந்து வரும். 5 நிமிஷம் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இதே மூடி போட்டு இது வைக்கணும். அப்புறமா தம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரியாக பிரியாணி வந்துருக்கு. சூப்பராக மஸ்தாக வந்துருக்கு.
ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி மட்டன் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் வாட்ச் பண்ணுங்கள்.